ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 22, திருச்சபையின் சில புனிதர்கள். பாகம் 8. இன்றைய நிகழ்ச்சியில் புனித பேட்ரிக், திருத்தந்தை புனித முதலாம் லியோ, திருத்தந்தை புனித சில்வேரியுஸ், புனித பெனடிக்ட், புனித கொலாஸ்டிகா ஆகியோர்களை பற்றி பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலில் நாம் புனித பேட்ரிக் பற்றி பார்க்கலாம். இவர் 385 முதல் 461 வரை வாழ்ந்தார். இவர் பிரிட்டன் நாட்டில் உயர்குலத்தில் பிறந்தார். இவருக்கு 16வது வயதின் போது அயர்லாந்து நாட்டை சேர்ந்த சில முரடர்கள் இவரை கடத்தி கொண்டு சென்று அங்கே ஒரு தலைவனிடம் ஒப்படைத்தார்கள். அவன் இவரை ஆடு மேய்க்கும் வேலைக்கு உட்படுத்தினான். 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுக்கு தெரியாமல் ஓடி தாயகம் வந்து சேர்ந்தார். அயல் நாட்டில் அகதியாக வாழ்ந்தாலும் ஆன்மீக காரியங்களில் முழு கவனம் செலுத்தினார். பிரிட்டனுக்கு திரும்பினாலும் அயர்லாந்து நாட்டினரை கிறிஸ்துவின் ஒளிக்குள் கொண்டு வரும் ஆவல் இவரை மிகவும் ஈர்த்தது. அயர்லாந்தின் அப்போஸ்தலராகும்படி தம்மை தயாரித்தார். திருச்சபையில் 422 முதல் 432 வரை 43வது திருத்தந்தையாக இருந்த முதலாம் செலஸ்டின் என்பவர் இவருக்கு ஆயர் பதவி அளித்து அயர்லாந்து நாட்டு மக்களை மனம் திருப்பும்படி அனுப்பினார். அரசன் தன் வீரர்களை அனுப்பி பேட்ரிக்கையும் அவர் தோழர்களையும் பிடித்து வரச் சொன்னான். இயேசு உயிர்த்த விழாவன்று பேட்ரிக் அரசன் முன்னிலையில் நின்றார். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பற்றி அழகாக அவர்களுக்கு எடுத்துரைத்தார். ஒரே கடவுள் 3 ஆட்களாய் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க அரசனால் முடியவில்லை. அப்பொழுது பேட்ரிக் ஒரு சிறு செடியை பார்த்தார். அதை பிடுங்கி மக்களுக்கு காண்பித்து, ஒரு தண்டில் 3 இலைகள் இருக்கிறது, 3 தேவ ஆட்கள் ஒரே கடவுளாய் இருப்பது அசாத்தியமா என்று கேட்டார். விளக்கத்தை கேட்ட மக்களும் அரசனும் மனம் திரும்பி திருமுழுக்கு பெற்றனர். இதன் விளைவாக சால் என்ற இடத்தில் ஓர் ஆலயம் எழுப்பினார். சில ஆண்டுகளுக்கு பின்னர் டாரா என்ற இடத்தில் மலையடி வாரத்தில் பல பகுதி தலைவர்களும் ஒன்றாக கூடினர். பேட்ரிக் அவர்கள் முன் துணிச்சலாக இறையரசை போதித்தார். ட்ரூயிட் குருக்கள் ஆத்திரமடைந்து பல பேய் வித்தைகளால் பேட்ரிக்கை மிரட்டினர். பேட்ரிக்கின் ஜபத்தின் வல்லமையால் ட்ரூயிட் குருக்களின் வித்தை பலிக்கவில்லை. இதை கண்ட அரசன் லேயோகியோர் கிறிஸ்தவ மறையை மேலும் பரப்ப அனுமதி கொடுத்தார். இதனால் 7 ஆண்டுகள் கண்ணாட்டு பகுதியில் கிறிஸ்துவின் ஒளியை கொடுத்து வந்தார். ஆயிரக்கணக்கானோர் திருமுழுக்கு பெற்றனர். இவருக்கு மேலும் உதவி செய்ய திருத்தந்தை 3 துணை ஆயர்களை அனுப்பினார். விரைவில் பேட்ரிக்கின் முயற்சியால் மண்ணின் மைந்தர்கள் பலர் குருத்துவத்தை நாடினர். பல கன்னியர் மடங்களும் துறவர மடங்களும் ஏற்படுத்தப்பட்டது. இவர் 461 இறைவனடி சேர்ந்தார். அடுத்து நாம் புனித பெரிய லியோ, அதாவது புனித பெரிய சிங்காராயர் என்பவரை பற்றி பார்க்கலாம். இவர் திருச்சபையில்
440 முதல் 461 வரை 45வது திருத்தந்தையாக இருந்தார். இவர் ரோமையில் பிறந்தார். உயர் கல்வி கற்கும் வசதி பெற்றிருந்தார். திருச்சபையில் 422 முதல் 432 வரை 43வது திருத்தந்தையாக இருந்த முதலாம் செலஸ்டின் காலத்தில் பெரிய லியோ, அதாவது முதலாம் லியோ தியாகோனாக, அதாவது திரு தொண்டராக இருந்த போது பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு முக்கியமான வேலையாக அனுப்பப்பட்டார். பேரரசரான 3வது வலந்தீனியன் என்பவரை கண்டு பேசி அந்த வேலையை இவர் சிறந்த விதமாக செய்து முடித்தார். புனித சிரில் இவரிடம் நேரடியாக கடித தொடர்பு கொண்டிருந்தார். காசியான் என்பவர் நெஸ்டோரியஸின் தப்பறையை கண்டித்து எழுதிய நூலை லியோவிடம் சமர்ப்பித்தார். பிரான்சில் ஈட்டியஸ், ஆல்பினுஸ் என்ற பெருந்தலைவர்களின் போராட்டத்தின் போது அவர்களிடம் அமைதியை ஏற்படுத்த லியோ அங்கு சென்றிருந்த போது திருச்சபையின் தலைவராக லியோ தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல் லியோவுக்கு கிடைத்தது. அதாவது லியோவை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்த போது லியோ ரோமையில் இல்லை, லியோ பிரான்சில் இருந்தார். மற்றவர்கள் மூலமாகத்தான் தாம் திருத்தந்தை ஆனதை அறிந்தார். இவர் 440 முதல் 461 வரை திருச்சபையில் 45வது திருத்தந்தையாக இருந்தார். திருத்தந்தை திருச்சபையின் தலைவர் என்பதை பேரரசன் வலந்தீனியன் ஏற்க செய்தார். 7 லட்சம் எதிரிகள் இத்தாலி நாட்டின் மீதும் ரோமை மீதும் படையெடுத்தனர். லியோ திருத்தந்தைக்குரிய உடைகளை அணிந்து கொண்டு எதிரிகளின் தலைவனான அச்சிலா என்பவனை மாந்துவா நகரில் சந்தித்தார். அச்சிலாவை கடவுளின் சாட்டை என அழைப்பார்கள். லியோ அவனுடைய தீய எண்ணத்தை அகற்றி தன் நாட்டிற்கு திரும்பி போகச் செய்தார். கீழை திருச்சபையில் இவர் காலத்தில் இருந்த சீர்கேடுகள் இவருக்கு அறைகூவலாக அமைந்தன. 448 யூட்டிகஸ் என்ற மடாதிபதியிடம் இருந்து வந்த மடலில் நெஸ்டோரியன் தப்பரை மீண்டும் தலை தூக்கி விட்டதை குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் கொன்ஸ்டாண்டினோபிள் பிதா புனித பிளேவியன் என்பவர் மட அதிபர் யூட்டிகஸை திருச்சபைக்கு புறம்பாக்கி விட்டார். அரசர் தியோடேசியுஸ் இதற்கு உடந்தையாக இருந்தார். யூட்டிகஸ் கிறிஸ்துவிடமுள்ள 2 தன்மைகளையும் ஏற்க மறுத்துவிட்டார். இது நெஸ்டோரியஸின் தப்பறைக்கு நேர்மாறான தப்பறை. அப்போது எபேசு நகரில் ஒரு திருட்டு பேரவை கூடி புனித பிளேவியனை குற்றப்படுத்தி யூட்டிகஸுக்கு நற்சான்று அளித்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 451 கால்செதோ நகரில் கூட்டப்பட்ட பொது சங்கத்தில் 600 ஆயர்கள் கலந்து கொண்டனர். புனித பிளேவியன் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டார். இயேசுவிடம் ஒரே ஒரு சுபாவமே உண்டு என சாதித்து வந்த யூட்டிகஸின் போதனைகளை சங்கம் வன்மையாக கண்டித்தது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு கென்சரிக் என்னும் தலைவனுடைய ஆட்களான காட்டுமிராண்டிகள் ரோமையை கைப்பற்றிய போது அவர்கள் அதிக தீமை செய்யாதபடி லியோ தடுத்தார். பகிர்ந்து வாழ்தல், கிறிஸ்தவ வாழ்வில் சமூக நீதி, கிறிஸ்துவின் மனித அவதாரம் போன்ற 96 மறையுரைகள் திருச்சபைக்கு இன்று வரை கலங்கரை விளக்கமாக அமைந்திருக்கிறது. திருத்தந்தை புனித முதலாம் லியோ
461 இறைவனடி சேர்ந்தார். அடுத்து நாம் திருத்தந்தை புனித சில்வேரியுஸ் என்பவரை பற்றி பார்க்கலாம். இவருடைய தந்தையும் திருத்தந்தையாக இருந்தார். இவருடைய தந்தை குருவானவர் ஆகும் முன் மனம் முடித்திருந்தார். அதன்பின் திருத்தந்தையும் ஆனார். இவரும் திருச்சபையில் 536 முதல் 537 வரை 58வது திருத்தந்தை ஆனார். ஏற்கனவே நாம் திருச்சபையில் 352 முதல் 366 வரை 36வது திருத்தந்தையாக இருந்த புனித தமாசுஸ் பற்றி பார்த்தோம். அதில் தமாசுஸின் தந்தை மனைவி இறந்தபின் குரு ஆனார் என்பதை சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் 19 பார்த்தோம். அதில் தந்தை குருவானவர், மகன் திருத்தந்தை. இங்கே 536 முதல் 537 வரை திருத்தந்தையாக இருந்த புனித சில்வேரியுஸின் தந்தையும் திருத்தந்தையாக இருந்திருக்கிறார். ஆக தந்தையும் திருத்தந்தை, மகனும் திருத்தந்தை. ஆனால் புனித சில்வேரியுஸின் தந்தையை பற்றிய குறிப்புகள் அதிகமாக கிடைக்கவில்லை. புனித சில்வேரியுஸ் திருத்தந்தையாக இருந்த சமயத்தில் ரோமை நகரை பிடித்து அழிக்கும்படி ஒரு பேரரசன் வந்தான். திருத்தந்தை சில்வேரியுஸ் நகர மக்களுடன் பேசினார். மக்கள் அவனை நகருக்குள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பதித கொள்கையை ஆதரித்து வந்த ஒரு பேரரசி திருத்தந்தை சில்வேரியுஸை தன் பக்கமாக இழுக்க முயற்சித்தாள். இவரோ தனக்கு தீங்கு ஏற்படும் என்று நன்றாக தெரிந்திருந்தும் பேரரசியின் கொள்கைக்கு இணங்க மறுத்தார். அரசியோ பழிவாங்கும்படி தீர்மானித்து எதிர்ப்போப் ஒருவரை ரோமைக்கு அனுப்பினாள். திருத்தந்தையை விரட்ட ஒரு தளபதிக்கு அரசி உத்தரவிட்டாள். தளபதி முதலில் மறுத்தான். பிறகு அரசிக்கு கீழ்ப்படிந்தான். திருத்தந்தை நாடு கடத்தப்பட்டார். உண்மையை அறிந்த பேரரசன் திருத்தந்தை சில்வேரியுஸை திரும்பவும் ரோமைக்கு அனுப்ப வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவர் திரும்பி வந்தபோது எதிரிகள் அவரை பிடித்து நாடு கடத்தி கொடூரமாய் துன்புறுத்தி கொன்றார்கள். இவர் 538 மறைசாட்சி ஆனார். அடுத்து நாம் புனித பெனடிக்ட், அதாவது புனித ஆசீர்வாதப்பர் பற்றி பார்க்கலாம். இவர் 480 முதல் 547 வரை வாழ்ந்தார். இவர் உயர்ந்த குலத்தில் பிறந்தார். புகழ்பெற்ற ரோமை நகரில் கல்வி கற்றுக்கொள்ள இவரின் பெற்றோர் இவரை அனுப்பினர். அங்கு படிக்க வந்த இளைஞரிடையே நிலவிய தீமைகள் இவரை பதைபதைக்க வைத்தன. உடனே ரோமையை விட்டு ஓடினார். இச்சூழலில் இறைவனுக்கு தம்மை அர்ப்பணிக்க திட்டமிட்டார். ஒரு மலை உச்சிக்கு தனியாக சென்றார். அங்கே எர்மானுஸ் என்ற தவ முனிவரை சந்தித்தார். இம்முனிவர் காட்டிய வழியில் 3 ஆண்டுகள் தாமும் முனிவராக சுபியாக்கோ என்னும் மலையில் இருந்த ஒரு குகையில் தவம் செய்தும் ஜபித்தும் வாழ்ந்தார். இவர் தவ வாழ்க்கை மேற்கொண்டதை அறிந்த பலரும் இவரை சூழ்ந்து கொண்டனர், சீடராயினர். அவர்களுக்கென்று 520 மோந்தே கசீனோ என்னும் இடத்தில் ஒரு மடத்தை உருவாக்கினார். இந்த மடத்தின் குறிக்கோள் ஜபமும் உழைப்பும். துறவிகள் தங்களை அடக்கி ஆள வேண்டும், ஏதாவது ஒருத்தல் செய்ய வேண்டும்.
தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், ஜபம், மௌனம், மறைந்த வாழ்வு இவற்றை நேசிக்க வேண்டும். உலகின் மீதும் அதன் கவலைகள் மீதும் பற்றியின்றி வாழ வேண்டும். புனித பெனடிக்ட், அதாவது புனித ஆசீர்வாதப்பர், தனிமையை நாடினாலும் அடிக்கடி மக்களை சந்திக்கும் பழக்கத்திலும் இருந்தார். நோயாளிகளை குணமாக்கினார். வறுமையில் உழன்றவர்களுக்கு பொருள் உதவி செய்தார். ஏழைகளுக்கு உணவு வழங்கினார். பல முறை இறந்தோரை உயிர்ப்பித்தார். தமது இறப்பை 6 நாட்களுக்கு முன்னறிவித்தார். தனக்கென்று கல்லறை குழி தோண்ட செய்தார். திரு உணவு, அதாவது நற்கருணை பெற்றபின் சிற்றாலயத்தில் நின்று ஜபித்துக் கொண்டிருக்கும் போது தமது கைகளை மேலே உயர்த்தவும் உயிர் பிரிந்தது. இவர் 547 இறைவனடி சேர்ந்தார். இவரின் சகோதரிதான் புனித கொலாஸ்டிகா. புனித ஆசீர்வாதப்பரை மேற்கத்திய துறவற சபையின் தந்தை என்று அழைக்கிறார்கள். காரணம், திருமறை நூலுக்கு அடுத்தபடியாக இவர் எழுதிய துறவற வாழ்வின் ஒழுங்கு நூல் துறவிகளுக்கு உறுதுணையாய் இருந்தது போல வேறு எந்த நூலும் அந்த நாட்களில் அமையவில்லை. எனவேதான் திருச்சபையில் 1939 முதல் 1958 வரை 260வது திருத்தந்தையாக இருந்த 12ஆம் பயஸ், அதாவது 12ஆம் பக்திநாதர் இவருக்கு ஐரோப்பாவின் தந்தை என்ற பட்டம் சூட்டினார். 1963 முதல் 1978 வரை 262வது திருத்தந்தையாக இருந்த 6ஆம் பவுல் இவரை ஐரோப்பிய நாடுகளின் சிறப்பு பாதுகாவலர் என அறிவித்த போது ஆசீர்வாதப்பரின் சபையில் 12,000 துறவிகள் இருந்தனர். அதுபோல் 2 மடங்கு கன்னியர்களும் 13,000 சிஸ்டர்சியன் டிராபிஸ்ட் துறவிகளும் இவர் ஏற்படுத்திய ஒழுங்குகளை கடைபிடித்து அனுசரித்து வந்தனர். ஆசீர்வாதப்பரின் சபை 24 திருத்தந்தைகளையும் 5000க்கு மேற்பட்ட புனிதர்களையும் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்து நாம் புனித கொலாஸ்டிகாவை பற்றி பார்க்கலாம். இவள் 480 முதல் 543 வரை வாழ்ந்தாள். புனித ஆசீர்வாதப்பரும் புனித கொலாஸ்டிகாவும் இவர்களின் பெற்றோருக்கு இரட்டை குழந்தைகளாக பிறந்தனர். இள வயதிலிருந்து இருவரும் பெற்றோரின் செல்வங்களை குப்பை என நினைத்தனர். இச்சூழலில் ஆசீர்வாதப்பர் முதலில் சுபியாக்கோவுக்கும் அங்கிருந்து மோந்தே கசினோவுக்கும் சென்றபோது ஆசீர்வாதப்பர் தொடங்கிய துறவு மடத்திற்கு சற்று அப்பால் கொலாஸ்டிகாவும் ஒரு மடத்தை கட்டினார். இவளோடு வாழ்ந்த பெண் துறவிகள் ஆசீர்வாதப்பர் தயாரித்த துறவு வாழ்வு ஒழுங்குகளையே பின்பற்றினர். வருடத்திற்கு ஒரு முறை தவக்காலம் தொடங்கும் முன் அண்ணனும் தங்கையும் சந்தித்து ஞான காரியங்கள் பற்றி பேசி பரவசம் அடைவது வழக்கம். ஆசீர்வாதப்பர் இருந்த மடத்தில் பெண்கள் நுழையக்கூடாது. எனவே சிறிது தொலைவில் இருந்த வீட்டில்தான் இருவரும் சந்தித்து பேசுவார்கள். இவர்களின் கடைசி சந்திப்பில் மாலை நேரமாகி விட்டது என்று தங்கையிடம் விடைபெற முயன்றார். ஆனால் கொலாஸ்டிகா தமது இறுதி நேரம் அண்மையில் இருப்பதை உணர்ந்ததால் தமது அண்ணன் ஆசீர்வாதப்பரை பார்த்து இரவு முழுவதும் இந்த வீட்டில் தங்கி தன்னுடன் ஆன்மீக காரியங்களை பற்றி பேசும்படி வற்புறுத்தினாள். ஆசீர்வாதப்பர் தம் தங்கையிடம்
சன்னியாசிகள் இரவில் மடத்திற்கு வெளியே தங்கக்கூடாது, இது நம் சபை ஒழுங்குக்கு எதிரானது என்று சொல்லி புறப்பட தயாரானார். உடனே கொலாஸ்திகா மேசை மீது கரங்களையும் தலையையும் வைத்து அழத் தொடங்கினாள். உருக்கமாக கடவுளை மன்றாடினாள். உடனே இடி மின்னலுடன் கூடிய பெரும் மழை பெய்ய தொடங்கியது. எங்கும் வெள்ளக்காடானது. ஆசீர்வாதப்பரால் வெளியே செல்ல முடியவில்லை. கடவுளை பற்றி பேசுவதில் இரவு முழுவதையும் செலவழித்தார்கள். காலையில் ஆசீர்வாதப்பர் தம் மடத்திற்கு சென்றார். 3 நாட்களுக்கு பிறகு கொலாஸ்திகா இறந்தாள். ஆசீர்வாதப்பர் தம் மடத்து ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்போது தம் தங்கையின் ஆன்மா வெண்புறா வடிவில் விண்ணில் பறந்து செல்வதை காட்சியாக கண்டார். உடனே தம் உடன் துறவிகளிடம் தம் தங்கை இறைவனடி சென்று விட்டார் என்று அறிவித்தார். பின்னர் தமக்கென்று தயாரித்திருந்த கல்லறையில் தங்கையை அடக்கம் செய்தார். கொலாஸ்திகா 543 இறைவனடி சேர்ந்தார். புனித ஆசீர்வாதப்பர் 547 இறைவனடி சேர்ந்தார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள். பாகம் 22 திருச்சபையின் சில புனிதர்கள். பாகம் 8 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.